அதுக்கான வேலைகளை தான் சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு. இல்லைன்னா ஒருத்தர் வெக்கத்தை விட்டு உங்கள் படத்தில் நான் கேமியோ பண்ணுறேன்னு போய் கேட்பாரு. இப்போ அப்படி கேட்டு தானே இது உள்ளே வந்திருக்காரு. ஏன்னா தன்னுடைய நேரடி எதிரின்னு ஒருத்தர் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு அவர் பார்ப்பார். இந்த படத்தை நிச்சயமாக அஜித் பார்த்துருப்பாரு. ஆமாம், பிரதீப் ரங்கநாதன் இன்புட்டே இதில் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா? அவர் ஸ்டைலாக படமாக இருக்கும். அவர் சொல்கிறத எடுத்துப்பாரா விக்னேஷ்? வேற எனக்கு விஜய் சார் படமாக இருந்தால் கூட நான் அப்புறம் படிக்கிறேன்ட்டார் அவர். ஸோ அதுக்கப்புறம் தான் வெங்கட் பிரபு உள்ளே வந்ததுன்னு வச்சுங்களேன். ப்ளூ சட்டை மாறன் கொஞ்ச நாள் ராதாகிருஷ்ணன் அவரை பிடிச்சிட்டு இருந்தார் பார்த்திபனை. இப்போ அவரை விட்டுட்டு இந்த பக்கம் இப்போது இந்த படத்தை பிடிச்சிக்கிட்டாரு, விஜய் படத்தை பிடிச்சிக்கிட்டாரு. தினமும் ஒரு வடையை சுட்டுக்கிட்டு இருக்கு. பாருங்க லோகேஷ் கனகராஜ் எவ்வளோ தைரியம் பாருங்க. இந்த படத்தில் மழை காட்சியில் ரஜினி நடிக்க வச்சிருக்கிறார். நீங்கள் ரஜினியை கூப்பிட்டு வர்றது நடிக்க வைக்கிறதுங்கிறது பில்லாக்கு அப்புறமா அவருடைய வேரியேஷனே கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது இல்லை சார்? பில்லா படம் வந்ததுக்கு அப்புறமா அஜித்தே வேற மாதிரி மாறினாரு, ஸ்டைல் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆச்சு. அதுதான் கேட்டேன் நான், எப்படி அந்த வேரியேஷன் சடனாக இல்லை. அதுக்கும் ரஜினிக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்கு முழு காரணம் வந்து இயக்குனர் தான். இன்னொன்று அப்போ கூட பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க அஜித்தை. என்ன படம் முழுக்க நடந்துகிட்டே இருக்காரு, ரேமன்ஸ் விளம்பரம் மாதிரி கோட்டை போட்டு நடந்துகிட்டே இருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு. அடுத்தடுத்த இப்போ அஜித் படம் வந்து இப்போ விடாமுயற்சி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க சார், இது தீபாவளிக்கு வருமா இல்லையான்னு. எனக்கு தெரியல, உங்ககிட்ட கேட்குறேன். இல்லை, வருவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. பட்டு இந்த படம் துவங்கினதுலேருந்தே மகிழ் திருமணி ரொம்ப சுலவாக இருக்கார். அது வந்து தயாரிப்பு தரப்புக்கே கொஞ்சம் எரிச்சலை ஊட்டினா கூட யதார்த்தத்தை நிறைய எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு 75 கோடிக்கு அந்த படத்தை பேசியிருக்காங்க அவங்க. இப்போ அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலைன்னா அந்த பணமே அங்கே பாதியாக குறைஞ்சிடும். அந்த அக்ரிமெண்ட்டே வந்து மாறிடும். ஸோ அப்படிப்பட்ட சூழல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி நீங்கள் தயவுசெய்து சீக்கிரம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பல வேலைகள் நடந்துகிட்ருக்கு. சொல்ல முடியாது, மேக்ஸிமம் வருவதற்கான வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ விடாமுயற்சி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் எதிர்பாருங்க. அதில் ஏதாவது முன்ன ஆச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் தீபாவளி கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா கங்குவா பற்றி பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. எல்லாரும் பார்க்கும்போது கங்குவா வராது அப்படின்றப்போ இது ஒரு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க. அதுதான் இல்லை, கங்குவா வந்து அவங்க தீபாவளிக்கு வர்றதுங்கிறது பல இடங்களில் தீபாவளி இந்தியா முழுக்க கொண்டாடுற ஒரு திருவிழாவாக இருக்குது. அப்போ வந்து இந்தியிலலாம் படங்கள் வரும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா சோலோவாக வரணும்னு நினைக்கிறாங்க. தெலுங்காகட்டும் கர்நாடகாவாகட்டும் எல்லா ஏரியாவிலையுமே பெரிய படங்கள் வராத ஒரு நாளில் இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் தீபாவளிக்கு கங்குவா வருவதற்கு வாய்ப்பு. இப்போ சிவகார்த்திகேயன் படம் வரும்போது வேறு ஏதாவது படம் கிளாஷ் ஆகுதா சார்? அமரன் வருது, அதான் இப்போ விடாமுயற்சி வருது இல்லை. இது எப்படி சார் போக போகுது? அது ஒன்றும் செய்ய முடியாது. அஜித் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை திட்டி தீப்பாங்க. ஏற்கனவே விஜய் வேறு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி போயிருக்காரு. சரியாக சிக்கினாருன்னு நினைக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அங்கே கன்று கொடுத்த மாதிரி அஜித் சாருக்கு ஃபேன்ஸ் கிட்ட கன்று கொடுத்த மாதிரி இருந்தது. அதான் கேட்டேன். இல்லை அது அந்த ஆபத்து இருக்குது. அது அஜித் ரசிகர்களுக்கு என்னென்னா இவர் எவ்வளோ முக்கியமான ஆள், என்ன பாரம்பரியம், இவரை ஏன் திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அஜித் படம் வரும்போது நீ வந்துட்டியா, நீ யாராக இருந்தாலும் திட்டுவோங்கிறது தான் அவங்க நோக்கம். ஸோ அதில் சிவகார்த்திகேயன் மாட்டுவார் போல தான் அது தெரியுது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நாளாக அஜித்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி ரஜினியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ விஜயை ஃபாலோ பண்ணிருக்காரு. நிஜமாவே யாராக தான் ஃபாலோ பண்ணுறாரு? இல்லை, அதில் தப்பு இல்லைங்கிறேண்ணா. நீங்கள் அதை பாலிடிக்ஸாக பார்க்குறீங்க. அஜித்தை ரசிக்கிறவங்க விஜய் ரசிக்கக்கூடாதா? விஜய் ரசிக்கிறவங்க ரஜினியை ரசிக்கக்கூடாதா? இது என்ன இதாக இருக்கே, புரியவே இல்லை. இது என்ன அரசியல்? அது அப்படி கிடையாது. இல்லை, இவரும் சிறந்த நடிகர், இவரும் சிறந்த நடிகர், அவரும் சிறந்த நடிகர். 3 பேருடையும் ஒருத்தர் நட்பு வச்சுக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்குது? ஒரு படத்தில் ரெஃபரன்ஸ் பாருங்க, ரஜினியோட சாங்ஸ் எல்லாம் நிறைய போடுவார். அப்புறமா வந்து அம்மா நான் இது மாதிரி வரப்போகிறோமான்னு ரஜினியோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் தலைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுதான் கேட்குறேன் நான். இல்லை, அதில் தப்பு இல்லைங்கிறேன் நான். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. வளர்வதற்கான எல்லா வித்தைகளையும் இங்கே பண்ணி ஆகணும். நீங்கள் குட்டிக்காரனை அடித்தாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும்னா குட்டிக்காரனை அடித்து தான் ஆகணும். ஸோ அதுக்கான வேலைகளை தான் சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு. இல்லைன்னா ஒருத்தர் வெக்கத்தை விட்டு உங்கள் படத்தில் நான் கேமியோ பண்ணுறேன்னு போய் கேட்பாரு. இப்போ அப்படி கேட்டு தானே இது உள்ளே வந்திருக்காரு. அப்படியா? பின்ன எப்படிங்க நீங்கள் வந்து நீங்கள் அந்த காட்சிக்கும் சிவகார்த்திகேயன் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அதுதான் நான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அந்த காட்சிக்கும் சிவகார்த்திகேயன் கண்டிப்பாக இல்லை சார், ஒரு சம்மந்தமும் இல்லைல்ல. இவர் கேட்குறாரு வெங்கட் பிரபுகிட்ட, என்ன எப்படியாவது ஏற்கனவே ஜெயிலரில் கேட்டவர் தானே, பையன்ஸ் கேரக்டர் கேட்டு ஒரு சின்ன கேமியோ கொடுங்கன்னு கேட்டார். இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன கேமியோ கொடுங்கன்னு கேட்குறாரு. நாளைக்கு அஜித் படம் ஏதாவது வந்து அங்கே போய் ஒரு கேமியோ கேட்பார், நிச்சயமாக கேட்பார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நெகட்டிவிட்டியை அவர் க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்பார்.
அப்போ அஜித் படத்துலையும் நடிச்சுட்டா பிரச்சனையே இல்லைல்ல. இது வந்து ஒரு 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 நல்ல ஸ்ட்ராட்டஜி. எல்லாரையும் இப்படி உள்ள அரவணைச்சு போகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதனால் நிறைய பலன் அவருக்கு இருக்குது. அதுக்காக அந்த வேலையை பார்க்குறாரு. ஆனால் ரஜினியோட சன்னாவே நடிக்கிறதா சொன்னது உண்மைதானா சார்? நெல்சன் கிட்ட கேட்டதா? இல்லை இல்லை, அப்படிலாம் முயற்சி பண்ணாங்க. ஆ பட்டு அது அன்னைக்கு ரஜினி வேணான்ட்டார். அது ஏன்னா இந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம், இப்போ ஜெயிலர் ஓடி இருந்ததுன்னு வைங்க, சிவகார்த்திகேயனால தான் ஓடிச்சுன்னு இருப்பாங்க. ஜெயிலர் ஓடிச்சு, நல்லா சிறப்பாக ஓடிச்சு. அதில் சிவகார்த்திகேயன் நடித்து அந்த படம் ஓடி இருந்ததுன்னா இது சிவகார்த்திகேயனால் நடந்தது, சிவகார்த்திகேயன் தான் ரஜினியை காப்பாற்றி விட்டாருன்னு இருப்பாங்க. அது கமல் ரசிகர்கள். அதனால் அவர் தெளிவாக இல்லைங்க வேண்டான்ட்டார். இப்போ வேறு ஸ்டேட்லேருந்து ஒரு நடிகர் வரலாம், நம்ம ஸ்டேட்லேருந்து ஒருத்தர் வர்றதை நம்ம கவனமாக பார்க்கணுங்கிற ஒரு தெளிவு அவர்கிட்ட இருந்துச்சு. வேட்டையன் ஆடியோ லான்ச் சார்? வேட்டையன் ஆடியோ லான்ச் நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக நடக்கும். அப்போ ஒரு சம்பவம் இருக்குது. சம்பவம் நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் ரஜினி வந்து அதில் ரொம்ப தேர்ந்த புத்திசாலி. அவர் ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவார். ஏன்னா இத்தனை வருஷமாக அரசியலுக்கு வரேன்னு ஏமாத்தினதே அதுக்கு தானே. அவருடைய படங்கள் ஓடணுங்கிறதுக்காக தானே. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் கையை மூடி வைக்க முடியல, கையை திறந்து பார்த்துட்டாங்க ஒன்றும் இல்லைன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்ததுனால தான் நான் அரசியலுக்கு வரலன்னு அவர் சொல்ல வேண்டியதாக இருந்தது. இல்லைன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லி ஏமாத்திட்டு தான் இருந்திருப்பார் அவர். அப்போ வந்து இந்த படம் இந்த எதிர்பார்த்த அளவு நல்லா இருக்கும். கூலி படத்தை பற்றி எதாவது சொல்லுங்கள் சார். கூலி படத்தின் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பாருங்கள், லோகேஷ் கனகராஜுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்கள். இந்த படத்தில் மழை காட்சியில் ரஜினியை நடிக்க வச்சிருக்கிறார். நீங்கள் ரஜினியை கூப்பிட்டு வர்றது நடிக்க வைக்கிறதுங்கிறது இன்றைக்கி அவருடைய வயதை காரணம் கொண்டு பல இயக்குனர்கள் ரஜினிக்காக எல்லாத்தையுமே மாற்றிட்டு இருக்காங்க. நிறைய காட்சிகளை ஆமாம் டூப்பெல்லாம் கொண்டு வந்து வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவர் வந்து ரஜினியை வைசாக்கில் வந்து மழையில் நனைய விட்டு ஒரு ஃபைட்டு எடுத்திருக்காங்க போல இருக்கு, மழை ஃபைட்டு. அதில் வந்து அவருக்கு இந்த தண்ணி ஒத்துக்காமல் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயெல்லாம் இருந்திருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரஜினி மாதிரி ஒருத்தரை வந்து நீங்கள் பூ மாதிரி காமிச்சிட்டு கொண்டு போயிடணும். நீங்கள் அதை விட்டுட்டு மழை காட்சி இன்னும் ஃபைட்டு. சங்கர் அப்படி தான் 2.0 வந்து சில ரிஸ்கெல்லாம் எடுத்து ஒரு கட்டத்தில் ரஜினி என்னை விட்டுருங்க, இது வரைக்கும் என்ன செலவாச்சோ நானே கொடுத்துட்றேன், என்னை விட்டுருங்கன்ட்டார். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு வற்புறுத்தி ஒரு வேலையை செய்யக்கூடாது. இந்த படத்தில் அப்படி பண்ணியிருக்கிறாருன்னு போக போக என்னெல்லாம் பண்ண போகிறாருன்னு தெரில. அது இன்னும் எவ்வளோ நாள் சார் படப்பிடிப்பு இருக்குது? ஏன்னா கூலி தான் நிறைய பேர் இன்னும் அதிகம் தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படிங்களா? அதனால் இன்னும் இருக்குது, நிறைய நாள் இருக்குது. சரி சரி. இது வேட்டையன் கன்ஃபார்மாக அந்த டேட்டில் சேஞ்சஸ் கிடையாது, சொன்னபடி வந்துடுவாங்க, மேக்ஸிமம் வந்துடுவாங்க. ட்ரெய்லர் நீங்களே ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் சொல்லிவிடுங்க. ஒன்றும் இல்லை, அப்படியா? பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்து. சரிங்க, ஓகே சார். அஜித் சார் பார்த்துட்டாரா சார் இந்த படத்தை பற்றி? ஏதாவது பேசினாரா விஜய் சார் படத்தை? இல்லை வெங்கட் பிரபு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் படம் பார்த்தாருன்னு சொல்கிறாரு, அப்புறம் பார்க்கலன்னு சொல்கிறாரு. எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரில. அப்படி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறேன். நீங்கள் ஒரு நேரத்தில் இந்த படத்தில் தலை இருக்காருன்னு சொன்னீங்க, அஜித் ரசிகர்களை கவரணும்னு நினச்சி சில வார்த்தைகளை சொன்னீங்க, அவ்வளோதான். அதோடு விட்டுடணும். நீங்கள் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் உட்காந்துட்டு அவர் பார்த்தாருங்கிறது, பார்க்கலைங்கிறது, பாராட்டினாருங்கிறது, இல்லைங்கிறது என்னத்தையாவது சொல்லி எதுக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷனை இங்கே கிரியேட் பண்ணணும்னு நமக்கு தெரில. அது தொடர்ந்து வெங்கட் பிரபு பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் நிச்சயமாக அஜித் பார்த்துருப்பார். நான் அவருடைய கேரக்டருக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா தன்னுடைய நேரடி எதிரின்னு ஒருத்தர் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு அவர் பார்ப்பார். இந்த படத்தை நிச்சயமாக அஜித் பார்த்துருப்பார், அதில் மாற்று கருத்தே இல்லை. வெங்கட் பிரபுவும் அதுக்கப்புறம் அஜித் சாரும் இணைந்து படம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் வந்து நல்லதாங்க போயிட்டுருக்கு. நல்ல தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இது வெற்றி படமாக தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த கௌரவத்தோடய போய் அவர் அஜித் அணுகி படம் பண்ணலான்னு கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? அது உண்மைதானா சார்? ஆமாம். ஆக்சுவலாக சத்யஜோதி, வெங்கட் பிரபு, சிவகார்த்திகேயன் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு என்னென்னா அந்த புறநானூறு சப்ஜெக்ட் நல்லா இருக்குது, அதை வந்து நம்ம 50வது படமாக பண்ணோம், 25வது படமாக பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த படத்தை தள்ளி வச்சுட்டு அதை முன்னாடி கொண்டு வர்றாரு. நிச்சயமாக வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் காம்பினேஷன் இருக்குது சார். வெங்கட் பிரபு இப்பவும் பேசிக்கிட்டே இருக்காரு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆஃப்டர் படம் ரிலீஸுக்கு அப்புறமாவும் நிறைய இடங்களில் போய் பேசிக்கிட்டே இருக்காரு. பட் ஆனால் அந்த கடைசி அந்த கிளைமேக்ஸ் விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க, அதை மட்டும் கிளாரிட்டியாக சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் படம் நல்லா போயிருக்குமோ? நிச்சயமாக அதை கொஞ்சம் கிளாரிட்டியாக அவர் சொல்லியிருக்கணும். அதில் வந்து அவர் சறுக்கி இருக்கிறாரு. இன்னொன்று அந்த குளோனிங் விஜயையும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக அவர் நடுவில் சொல்லியிருக்கணும். அது ரெண்டையும் விட்டார். அப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த படம் வெளியில் வந்த பிறகும் அந்த படத்தை கொண்டு சேர்க்கிற வேலைகளில் அவர் இருக்கார். அது வந்து நிச்சயமாக பாராட்டணும். ஏன்னா பல இயக்குனர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தோம் முடித்தோம் அடுத்த வேலையை பார்க்க போவோம்னு போயிடுவாங்க. ஆனால் அவர் இருந்து தொடர்ந்து ஸ்பேஸ்லலாம் வந்து
பேசுகிறாரு, ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரு, நிறைய பேசுகிறாரு. எப்படியாவது இந்த நெகட்டிவிட்டியை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வரணும்னா நினைக்கிறாரு. அது நல்ல விஷயம்தான். இப்போ கல்பாத்தி அகரம் அடுத்தது ஒரு பிரதீப் ரங்கநாதன் அவரை லான்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். அவரது ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் பிரதீப்? ஆமாம், அந்த படம் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க. அதற்கான இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் அவர் இருக்கார். நிச்சயமாக அந்த படம் வந்து அவங்க நம்பிக்கையோடு பண்ணுவாங்க. மொத்தம் 3 படம் அவர் வச்சு அவங்க பண்ணணும். ஒரு படம் தான் வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இன்னும் 2 படம் இருக்குது ஏஜிஎஸ்க்கு. நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் விக்னேஸ்வரன் படம் வரவே மாட்டேங்குது சார். அதான் இப்போ மேக்ஸிமம் எல்லாம் முடிச்சிட்டாங்களே. அப்படிங்களா சார்? மேக்ஸிமம் போயிட்டாங்க. ஆமாம். அது எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அடுத்த படம் ரொம்ப நாளாக வரல. இல்லை, அவங்க சீக்கிரம் கொண்டு வந்தாகணும். எதெல்லாம் இல்லை, இதில் வந்து ஒரு பெருமளவு பணம் வந்து விக்னேஸ்வரன் பணமும் இருக்குது. ஓஹோ. ஏன்னா ஒரு கட்டத்தில் லலித் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டார். இவங்க எக்ஸ்பென்சிவ் ஓவராக இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் ஒரு பட்ஜெட் சொல்லி நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் மிச்ச பணத்தை இவங்க போட்டு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களே சீக்கிரமாக கொண்டு வந்துடுவாங்க. இது பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாமா அந்த படத்தை? மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது, இருக்கேன், மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த படம் இன்னும் சீக்கிரத்தில் வந்துடும். ஆமாம், பிரதீப் ரங்கநாதன் இன்புட்டே இதில் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா? அவர் ஸ்டைலாக படமாக இருக்கும் அது. அவர் சொல்கிறத எடுத்துப்பாரா விக்னேஸ்வரன்? வேறு வழி, நீங்கள் யார் இன்றைக்கி அவரு கூட வர்றா? எந்த நடிகருமே இல்லையே. நீங்கள் பிரதீப் ரங்கநாதனை நம்பி தானே பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ அவரும் வந்து அவ்வளோ சாதாரணமாக விட்டுற மாட்டார். அவர் விஜய் பட வாய்ப்பே வேணான்னு சொன்னவர். விஜய் டைரக்ட் பண்ணுங்கன்னு. இப்போ வெங்கட் பிரபுக்கு முன்னாடி அவர் தானே அது பண்ண வேண்டியது. ஓஹோ. நீங்கள் விஜய் சார் டேட்டு தரேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் கதை சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லைங்க நான் அதில் போனோன்னா நான் நடிக்கணும். இப்போ நடித்து ஒரு நடிகனா நான் மக்கள் மத்தியில் பேர் எடுத்துட்டேன். இப்போ திரும்ப வந்து நான் டைரக்ஷன் ஒரு 2 வருஷம் வெளில போயிட்டேன்னா மக்கள் இந்த மறந்துடுவாங்க. அதனால எனக்கு விஜய் சார் படமாக இருந்தால் கூட நான் அப்புறம் படிக்கிறேன்ட்டார் அவர். ஸோ அதுக்கப்புறம் தான் வெங்கட் பிரபு உள்ளே வந்ததுன்னு வச்சுங்களேன். அப்போ அவ்வளோ தெளிவாக இருக்கிற ஒரு மனுஷன் விக்னேஸ்வரன் சொல்கிற கதையெல்லாம் நடிச்சிருவாரேன்னா இப்போ அவருடைய இன்புட் அதில் நிறையா இருக்குது. ஏன்னா அவரது ஒரு ப்ரொமோ ஒன்று பார்த்தேன் லேட்டஸ்ட்டாக, பார்க்கும்போது என்னவா பண்ணுறாங்க பசங்க அப்படிங்கிற நல்லா இருந்துச்சு அது. ஆமாம், இவங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சில பேர்லாம் அப்படியே அப்டேட் ஆகாமல் இருந்தாங்க. இந்த இந்தியன் 2 அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வருத்தமாக இருந்தது. அவங்க எங்கெங்கேயோ போயிட்டாங்க, இவங்க ஏன் இன்னும் அப்படியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வருத்தம். எனக்கு எப்போவுமேங்க சினிமா மாறிக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து நல்ல நல்ல படைப்பாளிகள் வந்துகிட்டே இருக்காங்க. அந்த இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை பண்ண வந்துட்டாங்க. இப்போ இன்னமும் பழைய ஃபார்முலாவோட நீங்கள் படம் எடுக்கவே முடியாது. எல்லாருமே ஒன்றும் தன்னை மாற்றிக்கணும், இல்லைன்னா ஃபீல்டை விட்டு போயிடணும். அது சங்கராக இருந்தாலும் அதுதான். ஸோ அப்படி ஒரு முடிவை வந்து இந்தியன் 2க்கு மக்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அதனால் வேணால் நிறைய யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய தாட்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படம் எடுத்தால் அவர் தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கலாம். இல்லைன்னா அவருக்கே கஷ்டம்தான். இங்கே இறுதி கேள்வி, ப்ளூ சட்டை மாறன் கொஞ்ச நாள் ராதாகிருஷ்ணன் அவரை பிடிச்சிட்டு இருந்தார் பார்த்திபனை. இப்போ அவரை விட்டுட்டு இந்த பக்கம் இப்போது இந்த படத்தை பிடிச்சிக்கிட்டாரு, விஜய் படத்தை பிடிச்சிக்கிட்டாரு. தினமும் ஒரு வடையை சுட்டுக்கிட்டு இருக்காங்க போட்டு. அவருக்கு என்ன கோபம் ஆக்சுவலாக? இல்லை, தனிப்பட்ட கோபம்லாம் அவருக்கு என்ன இருந்துருக்கு. ஒரு படத்தையே அவர் விமர்சிக்கிறாரு. அது பிடிக்காம அது படத்தரப்புலேருந்து ஏதாவது சொன்னாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அவர் வந்து தொடர்ந்து அடிக்கிறாரு. அது அவருடைய உரிமை, அவருடைய கருத்து. அதுதானே இப்போ என்ன அது எடுத்து போகிறது தானே நடந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி ஏதாவது கையில் கம்பு எடுத்துகிட்டு போகல இல்லை அவர். ஸோ அதனால் அதை வந்து நம்ம பெருசாலாம் சொல்லுவோம். கருத்தால் எதிர்கொள்ளணும், அவ்வளோதான். அவர் போடுறது பிடிக்கலையா நீங்கள் ஒரு கருத்து போடுங்க, நீங்கள் போடுறது பிடிக்கலையா அவர் ஒன்று போட்டோம், அவ்வளோதான். இதுதான் சரியாக இருக்கும். நீங்கள் அவர் போகிற பதிவுலாம் பார்த்தீங்களா? நான் பார்ப்பேன். நான் ரெகுலராக பார்க்க மாட்டேன். பட் அப்படியே கிராஸ் ஆகும். நம்ம அவர் ட்விட்டர்லேயும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார்ல இப்போ. அவர் ஏதாவது ஒன்று போட்டாருன்னா அவ்வளோ பேர் அதை ஷேர் பண்ணுறாங்க. அவர் ஒரு பெரிய இடத்துல இருக்காருல்ல, அப்போ நம்ம கண்ணில் படாமல் அது போகவே போகாது. அந்த நேரத்தில் எல்லாம் பார்ப்பேன். அவருடைய ஹியூமர் சென்ஸை ரொம்ப ரசிப்பான். அதில் எஸ்கே போட்டு இதில் இது குரூப் இல்லை டூப் இதெல்லாம் போட்டதெல்லாம் பார்த்து பல பேருக்கு அதிர்ச்சி வந்தது. இந்த அளவுக்குலாம் இறங்க மாட்டார், ஏன் அப்படி இறங்கினாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இல்லைங்க, எப்போவுமே ரசிகர்கள் தான் காரணம். இப்போ குட்டி குலைச்சி நாய் தள்ளில் வச்சிருச்சுன்னு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது பாட்டை வந்து நீங்கள் செவனேன்னு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்கே எல்லாமே சேர்ந்து தரக்குறைவாக திட்டும் பொழுது இந்த கோவத்தை ரசிகன்கிட்ட காமிக்க முடியாது. அவர் நேராக அந்த நடிகன்கிட்ட காமிச்சிடுறாரு. அதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை. இப்போ என்ன ஒருத்தன் திட்டுறான்னா நான் திருப்பி அவனை திட்டான்னா பிரச்சனை இல்லை. ஒரு 1000 பேர் வந்து திட்டினான்னா நீ யாருக்காக திட்டுறேன்னு அவனை திட்டுவேன். அப்படி போயிடுது தாட்ஸு. ஸோ அதனால தான் இவர் பல பேரை வச்சு விழுக்கிறது. ஃபேன்ஸ் கொடுக்குற இவருக்கு தொல்லையால் வந்து என்ன பண்ணுறாரு, டேரெக்டாக நீ என்ன திட்டலாம் இருந்தால் உன்னை ஆள் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சிடுறாரு. அதுதான் நடக்கிறது. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது தெரியாமல் இருக்குது நிறைய பேருக்கு. அதான் உங்கள் மூலியமாக நான் கேட்டுக்கிறேன். ஆமாம், ஆமாம். சரி, ஓகே சார், தேங்க்ஸ் சார், நன்றி.